என்னைக்காவது இந்த விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா? எதுக்கு தான் சண்டை போட்டுக்கிறாங்க? ஏன் சண்டை போட்டுக்கிறாங்க? எங்க பார்த்தாலும் சண்டையா இருக்கே! இந்த சண்டை எதனால உருவாகுது? இந்த சண்டைக்கான காரணம் என்ன? அப்படின்ற ஒரு விஷயத்த என்னைக்காவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா? அப்படி நீங்க யோசிச்ச ஆளா இருந்தனா சூப்பரு. அதுக்கான விடைய தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ண போறோம். உங்களுக்கு நம்ம சேனல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்னும் பட்சத்துல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல்லா கேளுங்க. இன்னைக்கு நம்ம இத பத்தி டீட்டெயிலா பேச போறோம். வழக்கம் போல ஒரு கதை. ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் இருக்கான். ஆக்சுவலி அவன் இப்பதான் ஒரு +1 +2 படிக்கிறான். ஸோ அவனுக்கு என்ன கியூரியஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் நியூஸ் பார்த்துட்டு இருக்கான். நியூஸ்ல பாத்தீங்கன்னா 2 கண்ட்ரிக்குள்ள செம சண்டை. இவன் அந்த நாட்டு மேல வந்து நியூக்ளியர் பாம்பு போடுறான். அவன் பதிலுக்கு இந்த நாட்டு மேல நியூக்ளியர் பாம்பு போடுறான். மாறி மாறி குண்டு மலையா பொழிஞ்சுக்கிறாங்க. அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னடா இது, உலக நாடுலாம் நம்ம பேசுறோம், 2 நாடுகளுக்குள்ள இப்படி ஒரு சண்டை போயிட்டு இருக்கே, இது நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறான். திடீர்னு கெட்ட கெட்ட வார்த்தையில சத்தமா கேக்குது. என்ன ஒரே கெட்ட வார்த்தையில சத்தம் கேக்குது அப்படின்ற மாதிரி மாடியில இருக்கிற ஜன்னலை திறந்து கீழே எட்டி பார்த்தா, அவங்க ஊருக்குள்ளேயே பாத்தீங்கன்னா 2 ஜாதியினர் இருக்கிறாங்க. அந்த 2 ஜாதியினர்ல அந்த 2 ஜாதி அந்த 2 ஜாதி பிரிவுல இருக்கிறவங்கல்ல கலப்பு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அதாவது லவ் பண்ணிட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்த அந்த ஊர் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்த காரணத்துக்காக இந்த ஜாதி பிரிவினருக்குள்ள செம்ம சண்டை வந்துடுது. இப்ப அவன் உட்காந்து யோசிக்கிறான், என்னடா உலக நாடுல தான் இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, நம்ம ஊருக்குள்ள இவ்வளவு பிரச்சனையா இருக்கே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்ப திடீர்னு மறுபடி சத்தம் கேக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி மேல இருந்து கீழே பார்த்தா அவங்க அப்பாக்கும் சித்தப்பாக்கும் செம சண்டை. இவங்க மாறி மாறி கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டிக்கிறாங்க. ஐயோ, ஏடா உலக நாட்டுல பிரச்சனை நினைச்சேன், என் ஊருக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. என் ஊர்ல தான் பிரச்சனை நினைச்சேன், என் வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அவன் உத்து கவனிக்கிறப்பதான் மாறி மாறி சண்டை போட்டுட்டு கடைசியில அவங்க சித்தப்பா கோச்சிட்டு வெளியவே போயிடுறாங்க. இப்ப அவங்க அப்பா அக்ரஸிவா பேசிட்டு இருக்காங்க. நான் குடிச்ச எச்சப்பால குடிச்சு வளர்ந்தவனுக்கு இவ்வளவு அதப்பாயிடுச்சா? ஆஹ் ஏதோ 4 எழுத்து படிச்சிட்டானா அவன் பெரிய இவன் ஆயிடுவானா? என்னைக்கா இருந்தாலும் எனக்கு பின்னாடிதான் அவன். நான் திண்ணைய புடிச்சு நடந்துனுங்கிறப்ப அவன் எண்ணெய புடிச்சு நடந்தாலு இன்னைக்கு என்னடான்னா இவ்வளவு பேச்சு பேசுறான். போனவன் அப்படியே போயிடு, திரும்பலாம் வராத அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா பாட்டுல அக்ரஸிவா பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? என்னதான்டா உங்களுக்கு எல்லாம் பிரச்சனை? ஏன்டா எல்லா இடத்துலயும் சண்டையா இருக்கு? நாட்டுக்குள்ள பிரச்சனை, ஊருக்குள்ள பிரச்சனை, ஆனா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கும் பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பயங்கரமா அப்சசிவா மாறுறான். இந்த சண்டை எதனால உருவாகுது அப்படின்ற மாதிரி நிறைய பேர்கிட்ட விசாரிக்கிறான். முதல்ல அவங்க வீட்டுல இருந்தே ஆரம்பிக்கிறான். அப்பா கிட்ட விசாரிக்கிறான், சித்தப்பா கிட்ட போய் விசாரிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த 2 ஜாதி பிரிவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த ஜாதி பிரிவுலயும் போய் விசாரிக்கிறான். இந்த ஜாதி தலைவர்கிட்ட விசாரிக்கிறான், இன்னொரு ஜாதி தலைவர்கிட்ட விசாரிக்கிறான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஒவ்வொரு பதில் கொடுக்கவும் இவனுக்கு சாட்டிஸ்ஃபைடாவே இல்ல. என்னடா எந்த பதிலுமே எனக்கு சந்தோஷமாவே கொடுக்க மாட்டிருக்கு, ஒரு கம்ப்ளீட்டான இதுதான் பதில் அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த விஷயம் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி அவனோட தேடல் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்றான், மச்சான் என்னன்னே தெரியலடா, இந்த மாதிரிலாம் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா சண்டைக்கான அந்த கோர் பாயிண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அது யாருமே சொல்யூஷனா கொடுக்க மாட்டிருக்காங்கடா, அது என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்றப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒரு விஷயம் சொல்றாரு. டேய், இதுக்கா எவ்வளவு அழட்டிக்கிற? நம்ம ஊருக்கு நான் மட்டும் தான் ஒரு ஆள் வந்திருக்காரு. அந்த ஆளுகிட்ட ஏகப்பட்ட கேள்வி கேட்கறாங்க. எல்லா கேள்விக்கும் செமையா பதில் சொல்றாராம். பேசாம அவர்கிட்ட போய் கேள்வி கேளு, கண்டிப்பா இதுக்கான பதில் கிடைக்கும். அப்படியா, சூப்பர்ரா, அப்ப நான் போய் அந்த ஆளை பாக்குறேன், கேள்விய கேட்கறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். டேய், நீ ஏன் அந்த ஆளை போய் பார்க்க போற? அந்த ஆளே வீடு வீடா வருவான். அந்த ஆள் ஒரு பேக்கரியாண்டா. பேக்கரியா? அதான்டா, வீடு வீடா போய் சாப்பாடு வாங்குவாங்களே. டேய், அது பக்கிரிடா. அதான் பக்கிரி பக்கிரி. அவரு ஒரு பக்கிரி போல இருக்குடா. அதனால அவரே வீடு வீடா வருவாரு. அதனால ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உன் வீட்டுக்கும் வருவாரு. அப்படி வந்தா அவரை பார்த்து கேட்டுக்கடா அப்படின்ற மாதிரி அவரோட ஃப்ரெண்டு சொல்லவும் இவனும் யோசிக்கிறான். ஐடியா நல்லா தான் இருக்கு. நம்ம டர்ன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றாங்க. கரெக்டா ஒரு 3 நாள் கழிச்சு அவரோட வீட்டுக்கு யாசகம் வாங்குறதுக்காக நான் மட்டும் தான் வராரு. வந்த உடனே இவன் கியூரியஸ் தாங்கல, சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்குறான். சாப்பாடும் அவர் வாங்கிடுறாரு. வாங்கின உடனே, சார் இந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, கேட்கட்டுமா அப்படின்ற மாதிரி தயக்கத்தோட கேட்கறான். அவரும் வந்து தலையை மட்டும் ஆட்டுறாரு. இல்ல, உலக நாடுகளுக்குள்ள சண்டை வருது, ஒரே ஊர்ல இருக்கிறவங்களுக்குள்ள சண்டை வருது, ஒரே வீட்டுல இருக்கிறவங்களுக்குள்ளயும் சண்டை வருது. இந்த சண்டை எல்லாம் எதனால வருது, ஏன் வருது அப்படின்ற மாதிரி கேட்கவும் இப்ப ஒரு டென்ஷன் ஆயிடுறாரு. ஏண்டா, அறிவு இருக்காடா உனக்கு? நீ போட்ட ஒரு புடி சோறுக்கு 9 கேள்வி கேட்ப, 9 கேள்விக்கு உட்காந்து பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்ற மாதிரி இவரு டென்ஷனா பேசவும் அவன் அது வரைக்கும் சட்டலா இருந்தவன் அவனுக்கு திடீர்னு டென்ஷன் ஆயிடுது. எது டாவா?
என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க? இந்த மாதிரி மரியாதை எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் என்கிட்ட மரியாதை எதிர்பார்க்க முடியாது. நானும் பதிலுக்கு டா போட்டு பேசிடுவேன். ஓ பேசுவியா? எங்க பேசு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்கவும், இப்ப அவன் டா 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 டான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டா போட்டு அவர் வந்து பயங்கரமா பேசிடுறான். இப்போ அவரு இது வரைக்கும் அமைதியா இருந்தவர் திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. சிரிக்க ஆரம்பிக்கவும் இவனுக்கு ஒண்ணுமே புரியல. யோ இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, இப்ப எதுக்கு சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவன் ஃப்ரஸ்ட்ரேஷன்லயே இருக்கிறான். அப்ப அவர் வந்து சொல்றாரு, ஒண்ணு இல்ல தம்பி, நம்மளோட கான்வர்சேஷன் கிட்டத்தட்ட 1 நிமிஷம் தான் போச்சு. அந்த 1 நிமிஷத்துல வெறும் 2 டா நான் யூஸ் பண்ணதுக்கு உனக்கு எந்த அளவுக்கு எமோட் ஆகி இவ்வளோ டா யூஸ் பண்ணிருக்கேன். இது ஏன் நடந்துச்சுன்னு யோசிச்சியா? ஏன் நடந்துச்சா? ஆமா, ஏன் நடந்துச்சு? ஏன்னா உனக்கு இப்போ நான் உன்னை விட பெரியவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியே ஆகணும். நான் என்னதான் உன்னோட வயசுல பெரியவனா இருந்தாலும் எனக்கு சாப்பாடு போடுற இடத்துல நீ இருந்த. அப்போ உன்னை நான் 2 டா சொல்லவும் உனக்கு என்ன தோணுச்சுன்னா, நான் உனக்கு சாப்பாடு போடுற இடத்துல இருக்கிறேன், நீ என்கிட்ட சாப்பாடு வாங்குற இடத்துல இருக்கிறேன். அப்படி இருக்கிற என்ன நீ எப்படி டா சொல்லலாம்? நான் உன்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் நான் தான் உன்னை டா சொல்லணுன்ற உனக்குள்ள இருக்கிற ஒரு ஈகோ வெளியே வந்து என்னை இத்தனை டா போட்டு கூப்பிட வச்சுச்சு. இதுதான் சண்டைக்கான காரணம் அப்படின்ற மாதிரி சொல்றவும் இவன் அப்படியே ஆச்சரியத்துல அப்படியே நிக்கிறான். ஆமா, நான் தான் பெரியவன்ட்டு நான் ப்ரூவ் பண்ண நினைச்ச மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஆளும் நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரி ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்காங்க. அந்த 2 ஜாதியினரும் நான் தான் பெரியவன் ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்காங்க. அந்த 2 நாட்டுக்குள்ள வந்த பிரச்சனையும் நான் தான் பெரியவன் அப்படின்றத ப்ரூவ் பண்ண நினைச்சிருக்காங்க அப்படின்றத அவன் ரியலைஸ் பண்றான். இப்போ அவன் கியூரியஸா கேட்குறான். சரி ஓகே, இப்போ நான் பெரியவன் கிடையாது, நான் சின்னவன் தான் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேனா அதனால சண்டை தீருமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் மறுபடி நான் மட்டும் தான் தலையாட்டுறாரு. என்னங்க, நான் பெரியவன் நினைச்சாதான் சண்டை வரும்னு நீங்க சொன்னீங்க. இப்ப நானே மனசார நான் சின்னவன் தான் நான் நினைச்சுக்கிட்டேன்னா சண்டை வராதா அப்படின்னு கேட்கிறேன். அதுக்கும் நீங்க வந்து சொல்யூஷன் கொடுக்க மாட்டிருக்கீங்களே, அப்ப நான் என்னதான் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கவும் நான் மட்டும்தான் அந்த சின்ன பையனோட தோல்ல கை போட்டு சொல்றாரு, நீ சின்னவன் நினைக்கிறதாலையும் இங்க சண்டை வராம இருக்காதுப்பா. நீயும் உன் எதிரில் இருக்கிறவங்களும் சமமானவங்கன்னு நினைச்சா மட்டும்தான் இங்க சண்டை வராம இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட டாடா பாய் பாய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவரு கிளம்பிட்டாரு. கிளம்பிட்டாரா? சரி ஓகே, இப்ப நீ என்ன சொல்ல வர அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, எஸ், அந்த நான் மட்டும் தான் சொன்ன அதே விஷயம்தான். இங்க யாரும் பெரியவங்களும் கிடையாது, இங்க யாரும் சின்னவங்களும் கிடையாது, எல்லாருமே சமம்தான். எல்லாரையும் சமமா நினைக்கிற ஒரு மனசு இருக்கும்போது இங்க சண்டைன்ற ஒரு விஷயம் வரவே வராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, என் வீட்டுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற ஒரு பாட்டியோட கதையை நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த பாட்டிக்கு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜாதி பிடிக்கும் அப்படின்றத விட அவங்களுக்கு ஜாதி வெறின்னு சொல்லணும், அந்த அளவுக்கு அப்சசிவா இருக்காங்க. நான் பலமுறை அதை கண்கூடா பார்த்திருக்கேன். இப்போ அவங்க வந்து ரோட்ல நடக்கிறாங்கன்னா மத்தவங்க மாதிரி நார்மலாலாம் நடக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாரியை லைட்டா லிஃப்ட் பண்ணிட்டு கையில பிடிச்சிட்டு தான் நடப்பாங்க. எனக்கு அது வியர்டாவே இருந்துச்சு. அப்ப ஒரு முறை எங்க அம்மா கிட்ட கேட்டேன், ஏமா அவங்க அப்படி நடக்கிறாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறப்ப, இல்ல இல்ல, அந்த சாரியோட துணி கூட மத்தவங்க மேல பற்றக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்கப்பா அப்படின்ற மாதிரி எங்க அம்மா சொல்றப்ப, இப்படி கூடவா ஒரு ஆள் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி நான் எங்க அம்மா கிட்ட ஆச்சரியமா கேட்டேன். அப்போ எங்க அம்மா சொன்னாங்க, வெயிட் பண்ணு, நான் உனக்கு கண் கூட சில விஷயத்த காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நானும் ஓகே அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணேன். ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை மாதிரி ஒரு செட்டப் இருக்கும். சம்டைம்ஸ் போறவங்க வர்றவங்க அந்த திண்ணையில உட்கார்ற பழக்கம் இருக்கு. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் உட்கார்றாங்களோ அவங்க உட்காந்துட்டு போன அடுத்த செகண்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியே யாராவது பாக்குறாங்களான்னு எட்டி பார்த்துட்டு அவங்க உட்கார்ந்த இடத்துல தண்ணி ஊத்தி விடுவாங்க. அது ஏன் அவங்க பண்றாங்க, இன்டென்ஷனா பண்றாங்களா இல்லையா அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப குழப்பமாவே இருந்துச்சு. எங்க அம்மா சொன்னதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுச்சு, வந்து உட்கார்ந்தவங்க வேற ஜாதியினரா இருக்கும் பட்சத்துல மட்டும்தான் தண்ணி ஊத்துறாங்க அப்படின்றத எங்க அம்மா சொன்னாங்க. எஸ், அது உண்மையும் கூட. அவங்களோட கம்யூனிட்டி பேஸை சார்ந்த யாராவது வந்து உட்கார்றாங்கன்னா அந்த டைம்லலாம் அவங்க தண்ணி ஊத்தி விடல. ஆனா அதே அவங்களுக்கே டவுட் இருக்கு, இவர் யாருன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி ஒரு டயலமா இருக்குன்னா, சரி ஓகே தண்ணி ஊத்தி விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி தண்ணி ஊத்தி விட ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு நல்லா பரிச்சயமான, அவங்களுக்கு நல்லா தெரிஞ்ச அதே சமுதாயத்துல இருக்கிற ஏதாவது ஒரு நபர்கள் உட்காரும் போது மட்டும்தான் அவங்க அந்த மாதிரி பிஹேவ் பண்ணல. அந்த விஷயத்த நான் கண்கூடா பாக்குறப்பதான் எனக்கே தெரிஞ்சு, அட என்னடா இன்னுமாடா ஜாதியெல்லாம் கட்டிட்டு அலையறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. பட் எஸ், இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இன்னைக்கு என்ன நிலைமை அப்படின்றதையும் நான் சொல்லணும்ல. அவங்களோட கடைசி கட்டத்துக்கு போயிட்டாங்க. அவங்கள பெருசா யாரும் பார்த்துக்கல. அவங்களுக்கு கொஞ்சம் குணமாறாட்டம் மாதிரியும் ஆயிடுச்சு. அதாவது அவங்களே ஒரு மாதிரி கத்துவாங்க, அவங்களே ஒரு மாதிரி பேசுவாங்க. சம்டைம்ஸ் அவங்க ட்ரெஸ் அவங்களே கழட்டி எல்லாம் போட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நடக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அதே தெருஜனம், அதாவது எந்த தெருஜனம் வந்து வீட்டு வாசல்ல உட்காந்ததுக்கு அவங்க எழிஞ்சு போனதுக்கு அப்புறம் தண்ணி ஊத்தி எல்லாம் கிளீன் பண்ணாங்களோ, இன்னைக்கு அதே ஜனங்க தான் அந்த பாட்டியோட கடைசி காலகட்டத்துல ஹெல்ப் பண்ணிட்டும் இருக்காங்க. அந்த பாட்டிக்கு தேவையான சாப்பாடை கொடுக்கறது அதே தெருஜனம் தான்.
அந்த பாட்டியை குளிப்பாட்டி விடுறதாகட்டும், அந்த பாட்டிக்கு ஏதாவது பாத்ரூம் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயமாகட்டும், ஏதாவது தேவை அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்தாங்கன்னா சுத்தி இருக்கிற நபர்கள் தான் போய் ஹெல்ப் பண்றாங்க. அதாவது யாரெல்லாம் வேற ஜாதி அவங்களோட தீண்டாமையை நான் வச்சுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்களோ, இன்னைக்கு அந்த தீண்டாமை காணாம போயிடுச்சு. அவங்களோட கடைசி காலத்துல அவங்களால சொல்லவும் முடியாது, எப்பா என் வீட்டுக்குள்ள வராதப்பா, எனக்கு இதெல்லாம் பண்ணாதப்பான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் கிடையாது. சோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நாம தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி என்னைக்குமே மெதப்புல தெரியக்கூடாது. அந்த சிச்சுவேஷன் என்னைக்கு வேணாலும் பிரேக் அவுட் ஆகும். நான் நினைச்சிட்டு இருந்தேன், இந்த சொசைட்டி இப்படியே தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறப்பதான் எனக்கு கோவிட்ன்ற ஒரு விஷயம் அந்த டைம்ல பூம் ஆகுது. அப்போ ஒரு முறை என்ன ஆச்சுன்னா, பேரண்ட்ஸ்க்காக ஏதோ ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு ஜிஹெச் போயிருந்தேன். அந்த முறை அவ்வளோ பீக், அந்த கோவிடோட பீக்ல இருக்கு. ஒவ்வொருத்தனும் அவ்வளோ காசை வச்சுக்கிட்டு ஆனா பெட் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு கோவிட் இருக்கு. கோவிட்ல ப்ராப்பரா போயிட்டு படுக்கிறதுக்கான வசதி கிடையாது, பெட் கிடையாது. இந்த இடத்துல ஃபுல்லாவே ஆக்குபை ஆயிடுச்சு, நீங்க வேற ஹாஸ்பிட்டல் பாருங்க, அங்க போங்க இங்க போங்கன்னாங்க. நிறைய பேர்கிட்ட எல்லாம் அவ்வளவு காசு இருந்துச்சு. என்ன புண்ணியம், ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் வாங்க முடியல, அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. அவ்வளவுதாங்க வாழ்க்கை. நாம தான் பெரிய, இவிங்க இவிங்க எல்லாம் நமக்கு கீழே அப்படின்ற தாட் நமக்குள்ள வருதுன்னு வைங்களேன், நம்ம அழியறதுக்கான டைமும் வந்துருச்சு. நம்ம எல்லாருமே சமந்தாங்க. நான் இன்னாரு அதனால நான் தான் பெரியவன் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. நம்ம எப்படி மத்தவங்கள நடத்துறோம் அப்படின்றத வச்சுதான் நாம எந்த இடத்துல அவங்க நமக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. நாம மரியாதையை கொடுப்போம். நாம மரியாதை கொடுக்கறப்ப திரும்பவும் மரியாதை கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்கும். எல்லாரையும் சமமா நடத்துவோம். சண்டை என்னால கொஞ்சம் குறையும்னா அதை நான் பண்றதுக்கு நான் தயார். அதாவது என் மூலமா இனிமேல் எந்த ஒரு சண்டையும் வராது. சோ நான் எல்லாரையும் சமமா நினைக்க போறேன் அப்படின்ற ஒரு ரெசல்யூஷனை நான் எடுத்துக்க போறேன். இந்த பதிவை கேட்டுட்டு இருக்க உங்கள யாருக்காவது ஓகேப்பா, இனிமேல் என்னாலையும் எந்த பிரச்சனையும் இந்த சொசைட்டிக்குள்ளேயோ இந்த தெருவுக்குள்ளேயோ இந்த நாட்டுக்குள்ளேயோ எங்கிட்டும் வராது அப்படின்ற மாதிரி தோணுச்சுன்னா நீங்களும் அந்த ரெசல்யூஷன் எடுங்க. நம்ம எல்லாரும் சமம்தான் அப்படின்ற ஒரு தாட்டை எடுத்துக்கிட்டு நீங்களும் அந்த ப்ராமிஸை பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல பண்ணுங்க. அதை படிக்கிறப்ப எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கான பதிவு இவ்வளவுதான். இதை நீங்க கேட்கிறப்ப உங்களுக்கு இந்த பதிவு பிடிக்கும் பட்சத்துல இதை நீங்க மற்றவங்களுக்கும் அனுப்பணும் அப்படின்ற மாதிரி நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஹைப்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கினா அது ஆட்டோமேட்டிக்கா பல பேரை போய் சேரும். ஸோ அதை நீங்க பண்ணிடுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். எல்லா மனசும் ஒரு சின்னோடு பாராட்டுக்கு தானே இங்க கிடக்கு. உங்களுக்கு இந்த பதிவை பத்தியோ இல்லை என்ன பத்தியோ ஏதாவது சொல்லணும்னு இருந்துச்சுன்னா அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் வாசிச்சுட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாளைக்கு இன்னொரு பதிவோடும் கருத்தோடும் கதையோடும் எல்லாத்தோடும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மட்டும்தான். நன்றி.